Hi friends, welcome to our channel Choro Talks. Hope you guys are doing good and safe. Okay friends, ஸோ இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு நியூ டாபிக் ஹெட்டிரோ ஃபோன் அண்ட் ஹெட்டிரோ நெம். இந்த டாபிக் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்மளோட சேனலில் நான் நிறைய கைண்ட்ஸ் ஆஃப் வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். லைக் இங்கிலீஷ் கிராமர் ரிலேட்டடாக நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் இருக்குது. அதில் ப்ளேலிஸ்ட் எல்லாம் கூட நான் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக என்னோடய வீடியோஸ் எல்லாம் நீங்கள் ஒன்ஸ் விசிட் பண்ணி பாருங்கள். வீடியோஸ் அண்ட் ப்ளேலிஸ்ட் செக்ஷன் போய் விசிட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு நம்ம சேனலை பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஆல்சோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்டு ஐ வாண்ட் டு தேங்க் மை ஃப்ரெண்ட்ஸ். லைக் நீங்கள் அந்த ஹோமோஃபோன்ஸ் அண்ட் ஹோமோனிம்ஸ் வீடியோ அதுக்கு ரொம்ப நல்ல சப்போர்ட் கொடுத்துருக்கீங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஆல்சோ நம்மளோட சேனலில் நான் நிறைய ஷார்ட்ஸ் வீடியோஸும் அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் அதையும் கூட போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளுக்கு இந்த டாப்பிக்குள்ளே ஹெட்டிரோ ஃபோன் அண்ட் ஹெட்டிரோ நேம் இந்த டாப்பிக்குள்ளே ஜம்ப் ஆகலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இந்த ஹெட்டிரோ ஃபோன் அண்ட் ஹெட்டிரோ நேம் இந்த டாப்பிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஹோமோஃபோன் அண்ட் ஹோமோனிம் ஆல்ரெடி நம்ம போட்டிருக்கோம் இல்லையா, வீடியோ போட்டிருக்கோம். பட் இந்த டாப்பிக்குள்ளே போகணுன்னா ஒன்ஸ் அந்த ஹோமோஃபோன் அண்ட் ஹோமோனிமோட ஒரு சின்ன ஒரு எக்ஸ்ப்ளனேஷனை நான் கொடுத்துட்றேன். அது கொடுத்தா தான் இப்போ நம்ம போகிற இந்த டாப்பிக்குள்ளே நம்ம என்ன சொல்ல போகிறோமோ அது அந்த கண்டென்ட் உங்களுக்கு புரியும். ஸோ ஃபஸ்ட்டு ஹோமோஃபோன் அப்படின்னா என்னென்னு பார்த்துடலாம். ஹோமோஃபோன் அப்படின்னா ஹோமோவும் ஃபோனையும் தனியாக பிரிச்சிடலாம். ஹோமோனா சேம், ஃபோன்னா சவுண்ட், அப்படி இல்லைனா ப்ரனன்சியேஷன் வச்சுக்கலாம். ஸோ ஒரு 2 வேர்டு இருக்குன்னா அந்த 2 வேர்டும் சேம் சவுண்டோடு இருக்கும். ஆனால் அதோட மீனிங் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அந்த வேர்டோட ஸ்பெல்லிங்கும் நம்மளுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ சேம் சவுண்ட் ஒரு 2 வேர்டுக்கு ஒரு 2 வேர்டில் பார்த்தோன்னா அது 2 வேர்டுக்கும் சேம் சவுண்ட் இருக்கும். ஆனால் டிஃப்ரெண்ட்டான மீனிங் இருக்கும். ஸோ இந்த மாதிரியான கேடரில் இருக்கிற வேர்ட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம ஹோமோஃபோன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதுவே ஹோமோனிம்ஸ் அப்படின்னா ஹோமோவையும் நிம்ஸையும் சேம் அதே மாதிரி தனித்தனியாக பிரிச்சுக்கோங்க. ஹோமோனா சேம், நிம்னா வேர்டு அப்படின்னு சொல்லலாம், இல்லைன்னா நேம் அப்படின்னு சொல்லலாம், இல்லைன்னா சேம் ஸ்பெல்லிங் கூட நம்ம வச்சுக்கலாம். நிம்னா நம்ம நேம் தான் மேஜராக சொல்லுவோம். ஸோ ஹோமோ நிம், ஸோ சேம் நேம் ஆர் சேம் வேர்டு நம்ம வச்சுக்கலாம். அப்படின்னா ஒரு 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 வேர்டு, ஒரு தனி வேர்டு, அந்த வேர்டை நம்ம 2 விதமான பிளேசஸில் டிஃப்ரெண்ட்டாக நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ அதுக்கு சேம் நேமாக இருந்தாலுமே அதுக்கு டிஃப்ரெண்ட் மீனிங்காக இருக்கும். சேம் நேம் அண்ட் டிஃப்ரெண்ட் மீனிங் இந்த கேடரில் வரக்கூடிய வேர்ட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம ஹோமோனிம்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதுதான் ஹோமோஃபோன்ஸ் அண்ட் ஹோமோனிம்ஸ்க்கு உண்டான டிஃப்ரென்ஸ். இப்போ நான் இது ஒரு சின்ன ஜிஸ்ட்டாக தான் சொல்லியிருக்கேன். இதை பற்றின டீட்டெயில்டு வீடியோ தான் நம்ம ஆல்ரெடி க்ரியேட் பண்ணி வச்சுருக்கோம். ஹோமோஃபோன்ஸ் அண்ட் ஹோமோனிம்ஸ் கண்டிப்பாக அந்த வீடியோ போய் செக் அவுட் பண்ணுங்கள். ஸோ இப்போது இந்த ஹோமோஃபோன்ஸ் அண்ட் ஹோமோனிம்ஸ் பற்றி ஒரு கிளான்ஸ் பார்த்தாச்சு இல்லையா. இப்போது ஹெட்டிரோ ஃபோன் ஹெட்டிரோ நேம் பற்றி பார்க்கலாம். ஆக்சுவலாக ஹெட்டிரோ ஃபோன் அண்ட் ஹெட்டிரோ நேம் தனித்தனியான டேர்ம்ஸ் கிடையாது. அதாவது தனித்தனியாக நம்ம பார்க்க போகிறதில்ல. ஹெட்டிரோ ஃபோன்ஸ் அண்ட் ஹெட்டிரோ நேம் ரெண்டுமே சேம் தான். ஹெட்டிரோ ஃபோன்னு சொல்லலாம் அல்லது ஹெட்டிரோ நேம்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னு பார்க்கலாம். ஹெட்டிரோ ஃபோன் ஹெட்டிரோ நேம் அப்படின்னா இப்போ ஹோமோனா சேம் சொன்னேன் இல்லையா. ஹெட்டிரோ அப்படின்னா டிஃப்ரெண்ட். ஸோ இப்போது ஹெட்டிரோ டிஃப்ரெண்ட்டுன்னு சொல்லும்போது ஃபோனுக்கும் ஹெட்டிரோ நிம்முக்கும் நம்ம அதை சேர்த்து தான் நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா இந்த டேர்மில் நிறைய டிஃப்ரென்ஸ் தான் நம்மளுக்கு இருக்கும். சேம் அதாவது யூனிக்னஸ் அப்படின்றது நிறைய நம்மளுக்கு கிடைக்காது. நான் என்ன சொல்ல வரேன்னா, ஹெட்டிரோ ஃபோன் அல்லது ஹெட்டிரோ நிம் அப்படின்னா the words which have same spelling but have different meaning and pronounced differently. இதை தான் நம்ம ஹெட்டிரோ ஃபோன் அண்ட் ஹெட்டிரோ நேம்னு சொல்லுவோம். அதாவது ஒரு வேர்டு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, அந்த வேர்டுக்கு சேம் ஸ்பெல்லிங் இருக்கும். அதுவே அந்த சேம் வேர்டுக்கு சேம் ஸ்பெல்லிங் இருக்கு இல்லையா, அந்த வேர்டுக்கு டிஃப்ரெண்ட்டான சவுண்ட், அந்த ஒரு வேர்டை டிஃப்ரெண்ட்டாக நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ணலாம். 2 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆர் 3 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் அந்த மாதிரி அந்த வேர்டை பொறுத்து நம்ம டிஃப்ரெண்ட்டாக ஒரே வேர்டை ப்ரொனவுன்ஸ் பண்ணலாம், சொல்லலாம். அதுக்கப்புறம் அதுக்கு அந்த ஒவ்வொரு தடவையாக அந்த டிஃப்ரெண்ட்டாக ப்ரொனவுன்ஸ் பண்ணுறோம் இல்லையா, அந்த டிஃப்ரெண்ட்டாக ப்ரொனவுன்ஸ் பண்ணுற ஒவ்வொரு வேர்டுக்கும் தனித்தனியான மீனிங் இருக்கும், டிஃப்ரெண்ட்டான மீனிங் இருக்கும்.
ஸோ இதை தான் நம்ம வந்து ஹெட்டிரோஃபோன் அண்ட் ஹெட்டிரோனிம்னு சொல்லலாம். ஸோ ஹெட்டிரோஃபோன் அண்ட் ஹெட்டிரோனிம்னா இது வந்து ஒரு காம்பினேஷன் ஆஃப் ஹோமோஃபோன் அண்ட் ஹோமோனிம்னு தான் நம்ம வந்து எடுத்துக்கணும். ஏன்னா ஹோமோஃபோன்னா சேம் சவுண்டு, ஹோமோனிம்னா சேம் நேம் இல்லையா? ஸோ இங்கே வந்து சேம் ஸ்பெல்லிங் ஆர் சேம் நேம் இருக்குது. ஸோ ஹோமோனிம்க்கு வந்து இது மேட்ச் ஆகுது. ஹெட்டிரோஃபோன் அப்படின்னா டிஃப்ரெண்ட்டான மீனிங் கொடுக்குது இல்லையா? டிஃப்ரெண்ட்டான மீனிங் அண்ட் டிஃப்ரெண்ட்டான ப்ரொனன்சியேஷனை வந்து நம்மளுக்கு கொடுக்குது. ஸோ இந்த ரெண்டு ஹோமோஃபோன் அண்ட் ஹோமோனிமோட காம்பினேஷன் தான் இந்த ஹெட்டிரோஃபோன் அண்ட் ஹெட்டிரோனிம். மறுபடியும் இதோட எக்ஸ்ப்ளனேஷன் என்னென்னா, ஒரு வேர்டு இருக்குன்னா அந்த வேர்டுக்கு சேம் ஸ்பெல்லிங் இருக்கும், ஒரு வேர்டோட சேம் ஸ்பெல்லிங் இருக்கும். ஆனால் அந்த வேர்டை வந்து நம்ம டிஃப்ரெண்ட்டாக ப்ரொனவுன்ஸ் பண்ணலாம். அப்படி டிஃப்ரெண்ட்டாக ப்ரொனவுன்ஸ் பண்ணும் போதும் அந்த ஒரு டிஃப்ரெண்ட் வேர்டுக்கும் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட்டான மீனிங் இருக்கும். ஸோ இதை வந்து நம்ம டீட்டெயில்டாக இப்போ வந்து எக்ஸாம்பிள்ஸ் வச்சு பார்க்கலாம். எக்ஸாம்பிள்ஸ் வச்சு பார்த்தோன்னா உங்களுக்கு நல்லா க்ளியராக புரிஞ்சிடும். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் வேர்ட் க்ளோஸ். க்ளோஸ். ஸோ இப்போ இந்த ஒரு வேர்டு க்ளோஸ் இருக்கு இல்லையா? இப்போ இது வந்து ஒரு ஹெட்டிரோஃபோன் ஆர் ஹெட்டிரோனிம் இந்த கேடரில் வரக்கூடிய ஒரு எக்ஸாம்பிள். இப்போது இதை வந்து நம்ம ரெண்டு விதமாக சொல்லலாம். இந்த க்ளோஸ்ன்ற வேர்டே ரெண்டு விதமாக, அதாவது ரெண்டு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சிச்சுவேஷன்ஸில் நம்ம வந்து சொல்லலாம். இப்போ நான் ஃபஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். தே க்ளோஸ்டு த ஷாப். தே க்ளோஸ்டு த ஷாப். க்ளோஸ்னால் இப்போது இந்த சென்டென்ஸில் க்ளோஸ் அப்படின்னா என்ன மீனிங் வருது அப்படின்னா ஷட் டவுன். ஒரு ஷாப்பை வந்து அவங்க மூடுறாங்க. க்ளோஸ்னால் மூடுறது இல்லையா? தே க்ளோஸ்டு த ஷாப். அவங்க இந்த கடையை மூடுறாங்க. இப்போ இது ஒரு மீனிங். இந்த க்ளோஸ்ன்ற வேர்டுக்கு இது ஒரு மீனிங். நெக்ஸ்ட்டு இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். தே ஆர் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். தே ஆர் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது இங்கேயும் நம்ம வந்து க்ளோஸ்ன்ற வேர்டை யூஸ் பண்ணுறோம். ஆனால் இங்கே வரக்கூடிய க்ளோஸ்க்கு வந்து நம்ம வந்து ஷட் டவுன் அந்த மீனிங் வந்து நம்ம எடுத்துக்க போகிறதில்ல. ஏன்னா நம்ம சென்டென்ஸ் பார்த்தாலே நம்மளுக்கு தெரிஞ்சிடும் இல்லையா? அந்த மீனிங் வந்து கண்டிப்பாக வராது. இப்போ இங்கே க்ளோஸ் அப்படிங்கிற வேர்டுக்கு என்ன மீனிங் வருதுன்னு பார்த்தீங்கன்னா நியர்பை ஒரு ரொம்ப வந்து க்ளோஸாக இருக்கிறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா? தே ஆர் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். நியர்பை நம்ம வந்து மீனிங் வச்சுக்கலாம். அப்போ வந்து அவங்க வந்து இணைப்பிரியா நண்பர்கள்னு தமிழில் சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அந்த மீனிங் தான் இந்த சென்டென்ஸ்க்கு வந்து நம்மளுக்கு கிடைக்கிது. ஸோ ஒரே வேர்டு தான் க்ளோஸ், சேம் ஸ்பெல்லிங் தான், CLOSE சேம் ஸ்பெல்லிங் தான். ஆனால் ரெண்டு விதமான சிச்சுவேஷன்ஸில் நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ டிஃப்ரென்ஸ் தெரியுதா? அப்புறமா டிஃப்ரெண்ட்டாக நம்ம வந்து அதை ப்ரொனவுன்ஸ் பண்ணுறோம். க்ளோஸ் டிஃப்ரெண்ட்டாக ப்ரொனவுன்ஸ் பண்ணுறோம். அப்புறம் டிஃப்ரெண்ட்டாக ப்ரொனவுன்ஸ் பண்ணும்போதும் டிஃப்ரெண்ட்டான மீனிங் கொடுக்குது. ஒவ்வொரு சென்டென்சஸில் சொல்லும் போது டிஃப்ரெண்ட்டான மீனிங் கொடுக்குது. ஸோ இந்த மாதிரியான வேர்ட்ஸை தான் நம்ம வந்து ஹெட்டிரோஃபோன் ஹெட்டிரோனிம் அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறோம். க்ளோஸ். மறுபடியும் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். க்ளோஸ். ஃபஸ்ட் எக்ஸாம்பிள், தே க்ளோஸ் த ஷாப். அவங்க கடையை மூடுறாங்க. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் சென்டென்ஸ், தே ஆர் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். அவங்க வந்து ரொம்ப திக் ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்லுவோம், க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்லுவோம், இணைப்பிரியா நண்பர்கள்னு சொல்லுவோம் இல்லையா? க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது வந்து ஒரு செட் ஆஃப் எக்ஸாம்பிள். இந்த மாதிரி நம்ம வந்து நிறைய எக்ஸாம்பிள் இப்போது ரிப்பீட்டடாக பார்க்க ஆரம்பிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து PROJECT ப்ராஜெக்ட். நான் இப்போ ஃபஸ்ட்டு சொல்லும்போது ப்ராஜெக்ட்டுன்னு சொல்வேன். இப்போது நிறைய பேர் இந்த வேர்டை பார்க்கும்போது ப்ராஜெக்ட்டுன்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணுவாங்க. ப்ராஜெக்ட்டுன்னு சொல்லலாம், ப்ராஜெக்ட்டுன்னு சொல்லலாம். ஸோ ஆனால் இப்போது சொல்லும்போது டிஃப்ரெண்ட்டான ப்ரொனன்சியேஷன் கொடுக்குது. ப்ரொனவுன்ஸ் பண்ணும்போதே கூட அதோட மீனிங்கும் நம்மளுக்கு டிஃப்ரெண்ட்டாக தெரியுது. ஆனால் இதோட ஸ்பெல்லிங் வந்து சேம், PROJECT ப்ராஜெக்ட். இப்போது எக்ஸாம்பிள் வச்சு நம்ம கிளியராக பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு ப்ராஜெக்ட், அதுக்கு பார்க்கலாம். ப்ராஜெக்ட். The teacher gave a project to the students. The teacher gave a project to the students. இப்போது ப்ராஜெக்ட் அப்படின்னா ஸ்கூலில் வந்து இந்த சென்டென்ஸ் மூலமாக நம்ம என்ன சொல்ல வரோம்? ஸ்கூலில் டீச்சர் வந்து ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட் வந்து கொடுக்குறாங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. வந்து ஏதோ ஒரு சயின்ஸ் சம்மந்தமான ப்ராஜெக்டோ இல்லை சோஷியல் சம்மந்தமான ஏதாவது ஒரு டாஸ்க்கோ கொடுக்குறாங்க. அப்படின்னா அதை வந்து நம்ம வந்து ப்ராஜெக்ட் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஸ்கூல் ஆர் காலேஜ் ஏதாவது ஒரு இடத்துல குரூப் ஆஃப் பீப்புள் இருக்கும்போது அவங்களுக்கு ஏதாவது ஒரு கமாண்ட் கொடுக்குறாங்க, ஒரு டாஸ்க்கு கொடுக்குறாங்க அப்படின்னா அதை வந்து மெயினாக நம்ம வந்து ஒரு ப்ராஜெக்ட் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம் இல்லையா? ஸோ ப்ராஜெக்ட், PROJECT ப்ராஜெக்ட் அப்படின்னா ஒரு டாஸ்க் அப்படின்னு நம்ம வந்து வச்சுக்கலாம். இந்த சென்டென்ஸ் மூலமாக இது வந்து நம்மளுக்கு மீனிங் தெரியுது.
நெக்ஸ்ட்டு ப்ராஜெக்ட். இப்போ இதுக்கு வந்து சேம் ஸ்பெல்லிங் தான், PROJECT, சேம் ஸ்பெல்லிங் ப்ராஜெக்ட். ஆனால் ப்ரொனவுன்ஸ் பண்ணும்போது டிஃப்ரெண்ட்டாக சொல்கிறோம். இப்போ இந்த ப்ரொனன்சியேஷனுக்கு உண்டான ஒரு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் என்னென்னா, தே ஷோட் த மூவி இன் அ ப்ரொஜெக்டர். தே ஷோட் த மூவி இன் அ ப்ரொஜெக்டர். ப்ரொஜெக்டர்னால் தெரியும் இல்லையா, ஒரு ஒயிட் ஸ்க்ரீன் மாதிரி பிக்காக இருக்கும். அதை வந்து ஒரு ப்ரொஜெக்டர் மிஷின் இருக்கும். அந்த ஒயிட் ஸ்க்ரீனை வச்சு நம்மளுக்கு வந்து இப்போ ஸ்கூல்ஸ்லலாம் அந்த மாதிரி ப்ரெசன்டேஷன் கொடுக்குறாங்க, பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன்லாம் கொடுக்குறாங்க இல்லையா. ஸோ அதுக்கு வந்து நம்ம அந்த டிவைஸை வந்து நம்ம ப்ரொஜெக்டர்னு சொல்லுவோம். ஸோ மூவியும் கூட ப்ரொஜெக்டரில் நம்ம வந்து ஹோம் தியேட்டரில் வச்சு பார்ப்போம் இல்லையா. ஸோ அந்த ஒரு எக்ஸாம்பிள் தான் நான் இதுக்கு எடுத்திருக்கேன். ஸோ ப்ரொஜெக்டர், ஏதாவது ஒரு விஷயத்தை வந்து நம்ம வந்து ப்ரொஜெக்ட் பண்ணுறோம் இல்லையா, அதுதான் நம்ம வந்து இந்த ஒரு ப்ரொனன்சியேஷனுக்கு உண்டான ஒரு எக்ஸாம்பிள் சென்டென்ஸாக நான் வந்து எடுத்திருக்கேன். ஸோ ப்ராஜெக்ட் 2 விதமாக நம்ம வந்து சொல்லியிருக்கோம், ப்ராஜெக்ட் அண்ட் ப்ராஜெக்ட். ஸோ சேம் ஸ்பெல்லிங், ஒரே வேர்டு சேம் ஸ்பெல்லிங் தான், ஆனால் அதை வந்து நம்ம டிஃப்ரெண்ட்டாக ப்ரொனவுன்ஸ் பண்ணுறோம். ஓகே, ஸோ நம்ம இப்போது 2 செட் ஆஃப் எக்ஸாம்பிள் வேர்ட்ஸ் பார்த்தோம். அது மூலமாகவே உங்களுக்கு நல்லா கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் 2 செட் ஆஃப் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். அதோட ஒரு சின்ன நோட், நம்ம இப்போ வீடியோவில் நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க இல்லையா. ஸோ ஒவ்வொரு வேர்டுக்கும் நம்ம எப்படி டிஃப்ரெண்ட்டாக ப்ரொனவுன்ஸ் பண்ணுறோமோ அதை வந்து நம்ம எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத ப்ராக்கெட்டில் நான் வந்து கொடுத்துருக்கேன். அதையும் நீங்கள் வந்து வாட்ச் அவுட் பண்ணிட்டு வாங்க. ஸோ இப்போது நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் போகலாம். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் வேர்ட் மினிட். MINUTE, மினிட். இதை வந்து 2 விதமாக நம்ம வந்து சொல்லலாம். ஃபஸ்ட்டு மினிட், இந்த வேர்டை பார்த்தோன்னே எல்லாருமே மேஜராக சொல்கிற ப்ரொனன்சியேஷன் வந்து மினிட்னு தான் சொல்லுவோம். மினிட் அப்படின்னா நிமிடங்கள். ஸோ இப்போ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் என்னென்னு சொல்லலாம்னா, 1 minute = 60 செகண்ட். நம்ம ஒரு ஈக்குவேஷன் மாதிரி சொல்லிக்கலாம். அதோடு இல்லாமல் நீங்கள் மினிட் இந்த வேர்டுக்கு வந்து நீங்களே நிறைய எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் நீங்கள் வந்து ஃப்ரேம் பண்ணிக்கலாம். இப்போ இது வந்து ஒரு ப்ரொனன்சியேஷன், இந்த MINUTE இந்த ஸ்பெல்லிங்க்கு, இந்த வேர்டு கொண்ட ஸ்பெல்லிங்க்கு. இன்னொரு விதமாக இதை எப்படி சொல்லலாம், மைன்யூட்னு சொல்லலாம். இப்போ மைன்யூட் அப்படின்னா இதுக்குண்டான மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டைனின்னு சொல்லலாம். சின்னது, அப்படி இல்லைன்னா ரொம்ப டைனினா சின்னதுன்னு தான் சொல்லுவோம். மைன்யூட் குட்டி குட்டியாக அந்த மாதிரி நம்ம வந்து சொல்லுவோம். டைனி ரொம்ப சின்னதா அப்படின்னு நம்ம வந்து இந்த மாதிரியான மீனிங் கொடுக்கக்கூடிய ஒரு ப்ரனன்சியேஷன் தான் இந்த மைன்யூட் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். ஸோ இப்போ இந்த மைன்யூட்டுக்கு உண்டான ஒரு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்க்கலாம். திஸ் மெட்டல் consists of some minute particles. This metal consists of some minute particles. அதாவது இந்த உலோகம், இந்த மெட்டல் வந்து ஒரு சின்ன சின்ன மைன்யூட் பார்ட்டிகிள்ஸ் கொண்டது, சின்ன சின்ன துகள்கள், ஏதாவது ஒரு பார்ட்டிக்கிள் வந்து அதுக்குள்ளே இருக்குதுன்னு வச்சுக்கலாம். அது எப்படி இருக்குது, மைன்யூட்டாக இருக்குது, ரொம்ப சின்னதாக இருக்குது, டைனியாக இருக்குது. இந்த மாதிரியான மீனிங்கில் இருக்கக்கூடிய நேச்சரை தான் இந்த சென்டென்ஸ் வந்து நம்மளுக்கு கொடுக்குது. த மெட்டல் கன்சிஸ்ட்ஸ் ஆஃப் சம் மைன்யூட் பார்ட்டிகிள்ஸ். ஸோ இப்போ இந்த மைன்யூட்டுன்னு சொல்லும்போது அதோட ஸ்பெல்லிங் என்னது, MINUTE. மினிட்டுன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மினிட்டுக்கு உண்டான ஸ்பெல்லிங் தான் இந்த மைன்யூட்டுக்கும் வருது. ஸோ ஒரே வேர்ட், ஸ்பெல்லிங்கும் சேம் ஸ்பெல்லிங், ஆனால் டிஃப்ரெண்ட்டாக நம்ம வந்து ப்ரொனவுன்ஸ் பண்ணும்போது டிஃப்ரெண்ட்டான மீனிங் வந்து நம்மளுக்கு கொடுக்குது. ஹெட்டிரோஃபோன் ஒரு ஹெட்டிரோனிம். ஸோ இப்போ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்க்கலாம். LIVE, லைவ். இப்போ நான் LIVE சொல்லும்போது எனக்கு டக்குன்னு சொல்கிற ப்ரொனன்சியேஷன் வந்து லைவ். ஆனால் இது வந்து 2 விதமாக நம்ம வந்து சொல்லலாம். ஓகே, ஃபஸ்ட்டு இப்போ நாம் லைவுக்கே பார்க்கலாம். We went to see a live cricket match. We went to see a live cricket match. LIVE, லைவ். இப்போ இந்த லைவ் ப்ரொனன்சியேஷனுக்கு ஒரு சென்டென்ஸ் சொல்லியிருக்கேன். We went to see a live cricket match. ஸோ இப்போ லைவ் அப்படின்னு சொன்னோன்னா அதோட மீனிங் என்ன வரும்னா, தமிழில் நேரலைன்னு சொல்லுவோம் இல்லையா. லைவாக ப்ரோக்ராம் வந்து டெலிகாஸ்ட் பண்ணுறது, ஏதாவது ஒரு விஷயத்தை வந்து உடனுக்குடன் பார்க்குறது அப்படின்னு சொல்லுவோம். அதான் நேரலை. இப்போது அந்த லைவ்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த ப்ரொனன்சியேஷனுக்கு உண்டான மீனிங் வந்து இது தான். இப்போ அதுக்குண்டான ஒரு சென்டென்ஸ் வந்து இப்போ பார்த்துருக்கோம். நீங்கள் வந்து நேரடியாக ஒரு கிரிக்கெட் மேட்சை பார்க்குறீங்க, நேராக ஒரு ஸ்டேடியத்துக்கு போய் ஒரு கிரிக்கெட் மேட்ச் பார்க்குறீங்க, அதான் லைவ் மேட்ச்னு சொல்லுவோம் இல்லையா. டிவியில் பார்க்குறது வேறு, லைவ் மேட்ச். இப்போ டிவிலேயே கூட லைவ் மேட்ச் வந்து நம்ம பார்க்கலாம் டெலிகாஸ்ட் பண்ணும்போது. ஸோ
வி வென்ட் டு see a லைவ் கிரிக்கெட் மேட்ச். லைவ்னா நேரலை. இந்த எல்ஐவிஇ இந்த ப்ரொனன்சியேஷனுக்கு உண்டான மீனிங். நெக்ஸ்ட்டு இந்த எல்ஐவியை வேறு எப்படி சொல்லலாம்? லிவ். எல்ஐவிஇ லிவ். லிவ்னான்றது என்னது? வாழ்கிறது. ஹீ லிவ்ஸ் இன் அ வில்லேஜ். அவன் வந்து ஒரு வில்லேஜில் ஒரு கிராமத்தில் வாழ்கிறான். ஹீ லிவ்ஸ் இன் அ வில்லேஜ். எல்ஐவிஇ. இப்போ இதுக்கும் சேம் மீனிங் தான், சாரி சேம் ஸ்பெல்லிங் தான். பட் நம்ம வந்து ப்ரொனவுன்ஸ் பண்ணும்போது டிஃப்ரெண்ட்டாக ப்ரொனவுன்ஸ் பண்ணுறோம். லாஸ்ட் எக்ஸாம்பிள் லீட். எல்இஏடி லீட். இப்போது இந்த ஸ்பெல்லிங்க்கு உண்டான வேர்டுக்கு நான் ஃபஸ்ட்டு ப்ரொனவுன்ஸ் பண்ணுறது லீடுன்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ அதுக்கே நம்ம வந்து ஒரு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்க்கலாம். ராம் leads the team to complete the project. ராம் leads the team to complete the project. ஸோ இப்போது லீட் அப்படின்னா, இப்போ இந்த சென்டென்ஸ்க்கு லீட் அப்படின்னா என்ன மீனிங் வரும்னு பார்த்தீங்கன்னா, கைட் பண்ணுறது. ஒரு டீமை வந்து ராம் வந்து கைட் பண்ணுறான். அந்த ப்ராஜெக்டை ஃபினிஷ் பண்ணுறதுக்கு ராமன்ற பர்சன் வந்து கைட் பண்ணுறான். அவன் வந்து அவங்கள வந்து இந்த இந்த வழியில் போக சொல்லி அவன் வந்து கைட் பண்ணுறான். இந்த விஷயங்களை செய்ய சொல்லி அவன் வந்து கைட் பண்ணுறான். ஸோ அதுதான் இந்த லீட், எல்இஏடி இந்த ப்ரொனன்சியேஷனுக்கு உண்டான மீனிங். இப்போ இந்த எல்இஏடியே இன்னொரு விதமாக என்ன சொல்லலாம்? லெட். எல்இடி லெட். அதாவது அந்த ஒரு ப்ரொனன்சியேஷன் எல்இஏடி லெட். ஹி பாட் அ லெட் பென்சில். லெட் பென்சில் நம்ம வந்து கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா? ஸோ அதுக்கும் வந்து சேம் ஸ்மெல்லிங் தான் வரும். எல்இஏடி லெட் பென்சில். ஆனால் நம்ம சொல்லும்போது லெட்டுன்னு சொல்கிறோம். முன்னாடி சொன்னது வந்து லீடுன்னு சொன்னோம் இல்லையா? இப்போ இதை வந்து லெட்டுன்னு சொல்கிறோம். ஹி பாட் அ லெட் பென்சில். எல்இஏடி, அதுவும் எல்இஏடி லெட் பென்சில் தான். ஸோ இந்த செட் ஆஃப் எக்ஸாம்பிள் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது எல்இஏடி லீடுன்னு சொல்லலாம், லெட்டுன்னு சொல்லலாம். இப்போ அந்த 2 ப்ரொனன்சியேஷனுக்கும் 2 டிஃப்ரெண்ட் எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் வந்து உங்களுக்கு இப்போ சொல்லியிருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ அண்ட் இந்த டாபிக் வந்து உங்களுக்கு புதுசாக இருந்திருக்கும். இந்த எக்ஸ்ப்ளனேஷன் நான் சொன்ன இந்த எக்ஸ்ப்ளனேஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். ஆல்சோ டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல் Chorro Talk so that I'll be motivated. Happy learning and never stop learning. நன்றி, வணக்கம்.